சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, என் மேல 14 வழக்கு இருக்குங்க, குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டதுங்க, என்ன இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெயே என் மேல வந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னு. நான் யார் தெரியுமா? அம்மா நீ யாரு? அண்ணாவா? காந்தியா? நேதாஜியா? நீ யாரு? நான் சொல்லிட்டா, ஸ்டாலின் மருமகம் சபரிசன்ட்ட காசு வாங்கிட்டு ஜிஎஸ் போர்டுக்கு விளம்பரம் பண்ண நீ மறப்பானா? நான் கலைஞருடைய பேரன் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிச்ச இட்லி கடை பணத்துக்கு ரிவ்யூ போட்டவன் நீ. திருச்சியில திருட்டு மண்ணல்னு திமுக காரட்டியை மிரட்டி 10 லட்சம் பணம் கொடுக்கணும் நீ. இதுவாக உங்க அண்ணன் சீமானை பத்தி சொல்லிட்டா, தமிழ் தேசியத்தின் ஊற்று, தமிழ் தேசியத்தின் தலைவர், தமிழன தலைவர், அவங்க லெவலுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவர் யார் தெரியுமா? ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் பணம் வாங்கிட்டு மயிலாடுதுறையில் நின்று தமிழ் முழக்கம் சாகில் அமீதை கொண்ட தேனியை நிக்க வச்சு முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரிச்சு ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வச்சவர் உங்க அண்ணன். விஜயலட்சுமியை 7 முறை கருகலைக்க வச்சவர் உங்க அண்ணன். அதை கேட்ட விஜயலட்சுமியை மாசம் 50,000 பணம் கொடுத்து வாயடைச்சவர் உங்க அண்ணன். அதுக்கு பிறகு ஹைகோர்ட்ல போயிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டவர் உங்க அண்ணன். அதுபோக கை கட்டி நின்று திருநதி கேட்டவர் உங்க அண்ணன். அந்த திருநதியை திருடி தின்னவர் உங்க அண்ணன். அதுபோக அதை தட்டி கேட்ட நம்ம ஜெகதீஷ் பாண்டியனையும் புகழேந்தியையும் வெற்றி கொண்டாடியும் அந்த கட்சியை விட்டே நீக்கினவர் தான் உங்க அண்ணன். அப்புறம் சாட்டா சொல்றாப்ல, நான் யார் தெரியுமா? 14 வழக்குகள், ஒரு குண்ட சட்டம், அதுபோக இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெயை வந்து என்ன சோதனை வந்துச்சுங்கிறாப்ல. அது சரி, அது எதுக்கு அந்த 14 வழக்கு? அதாவது கலைஞர் கருணாநிதியையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கெட்ட வார்த்தையில திட்டுறது. அவதூறா பேசினா கூட பரவாயில்ல, கெட்ட வார்த்தை திட்டு வட கருணாநிதி அப்படிலாம் பேசிங்கல்ல, அதுக்கு இது ஒரு பெருமையை மேடையில் வேற சொல்றாரு. சுட்டது எருமை, இது என்ன பெருமை? சரி, 2024 விக்ரம்ல ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, அது ஏன்? அதாவது அங்க இருக்க தலித் சமூகத்தையும் எஸ்சி எஸ்டி சமூகத்தையும் தப்பா சித்தரிச்சதுக்காக SC ST ஆக்ட். கேவலமா இல்ல? அடுத்து எண்ணெயை, இந்தியாவின் உச்சபட்சமான எண்ணெய் எங்க வீட்டை வந்து சோதனை பட்டுச்சு. சரி, சோதனை பட்டுச்சு, என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து சீமான் பெயரை சொல்லி பல கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு கண்டுபிடிச்சது. வெயிட் வாட்? அதாவது இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியை திருடுவாங்க, இப்போ திருநெல்வேலியவே திருடி கொண்டாந்து அதை திருடி தின்னிருக்காங்க. டேய் அட பாவிகளா!